வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கதையில நம்ம 4 அழகான மெழுகுவர்த்திய பத்தி தான் பார்க்க போறோம். முதல் மெழுகுவர்த்தியோட பேரு அமைதி, 2வது மெழுகுவர்த்தியோட பேரு அன்பு, 3வது மெழுகுவர்த்தியோட பேரு அறிவு, 4வது மெழுகுவர்த்தியோட பேர நான் இப்ப சொல்ல மாட்டேன். கதை சொல்ல நான் ரெடி, கதை கேட்க நீங்க ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். 4 அழகான மெழுகுவர்த்திகளும் நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ காற்று பலமா வீச ஆரம்பிச்சது. காற்று வீச ஆரம்பிச்சோனே முதல் மெழுகுவர்த்தியான அமைதி மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று பலமா வீசுது, இந்த காற்று பட்டா நான் அணைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. சொன்ன உடனே அது காற்று பட்டு அணைந்து விட்டது. 2வது மெழுகுவர்த்தி அன்பு, இந்த காற்றை என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அதுவும் அணைந்து விட்டது. 3வது மெழுகுவர்த்தியான அறிவும், ஐயோ இந்த காற்று பலமா இருக்கு, என்னாலையும் எதிர்க்க முடியாது அப்படின்ட்டு முதல் மெழுகுவர்த்தி மாதிரியே ரொம்ப பலவீனமா பேசுச்சு. உடனே அதுவும் அணைஞ்சிடுச்சு. 4வது மெழுகுவர்த்தி எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அந்த காத்தோட போராடி அணையாமல் இருந்தது. அப்போ அந்த அறைக்கு ஒரு பையன் வந்தான். அந்த பையன் 3 மெழுகுவர்த்தி அணைஞ்சதை பார்த்துட்டு, ஐயோ 3 மெழுகுவர்த்தியும் அணைஞ்சு விட்டதா அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட சொன்னான். அதை கேட்ட இந்த 4வது மெழுகுவர்த்தி, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், என்ன வச்சு மிச்ச 3 மெழுகுவர்த்தியும் பற்ற வைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த மெழுகுவர்த்தி. உடனே இதை கேட்ட அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. உடனே அந்த பையன் இந்த 4வது மெழுகுவர்த்தி கிட்ட, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி, என் பெயர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம்.